ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி ரைஸ் அது வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 2-3 துண்டு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா. எனக்கு காரம் கிட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, சீரகம், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிருந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து மேபி உங்கள் கிட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா, நல்லா சாப்பிடுவாங்கன்னா நல்லாவே போடுங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக வெங்காயமே இருக்கிறதே தெரியாத மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக ஆனதுமே வந்துட்டு, அதாவது கண்ணாடி பதம் வந்ததுமே வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோங்களா அந்த விழுதை, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது அந்த நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லியுடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட அடிக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு 1 or 2 minutes நல்லாவே கொதிக்கட்டும் அந்த எண்ணெயில். அப்போ தான் அந்த பச்சை வாசனை நல்லாவே போகும். அதுக்கப்புறமா நம்ம வடித்த சாதத்தை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு கலரி விட்டுட்டு போட்டு கொடுத்திங்கன்னா மேக்ஸிமம் கிட்ஸ் விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கலர் கலராக செஞ்சு கொடுத்தா மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறையவே இனிமேல் வரும். தேங்க்யூ.